ஐயையோ என்னை கெடுத்து புட்டான், என் கைய புடிச்சு இழுத்து புட்டான், என்ன அடிக்கிறானே, கொல்லுறானே, குத்துறானே, கொடையுதே அப்படின்னு காலையில இருந்து இந்த திமுகவுடைய கொத்தடிமைகளுடைய கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கருணாநிதியை இழிவுபடுத்தி விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இப்படி பேசலாம்? கருணாநிதியை இப்படி இழிவுபடுத்தலாமா? மறைந்த தலைவரை இப்படி பேசலாமா? அவருக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து வந்து ஊர்ந்து வந்து பதவியை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து இவனுக்கு எதுக்கடா கதறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதள பக்கத்தை திறந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. காலையில இருந்து குயோ முயோன்னு கத்திட்டு இருக்கானுங்க இந்த திமுக பயலுக. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய விதைகளை இயக்கம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஒண்ணு இல்ல, ஆராசாவினுடைய ஆடியோ லீக் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. அதுல ஆராசா என்ன பேசியிருப்பாருனாக்க, மு.க. ஸ்டாலின் கருணாநிதியை கடைசி காலத்துல ஒரு சிறை கைதியை போல வீட்டு சிறையில வைத்திருந்தார் அப்படின்னு பேசியிருப்பாரு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஆராசா பேசியிருக்காருங்க, கடைசி காலத்துல அப்படியே சிறையில வைத்தவர் தாங்க இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மொத்த அறிவாலய கூட்டமும் களத்துல இறங்கிடுச்சுப்பா. அந்த 10 நாள் பட்டியா கடந்த நாய்களுக்கு ஒரு 4 எலும்பு தூக்கி போட்டா கையாமையான வந்து நான் முதல்ல கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அறிவாலயத்தினுடைய ஏவல் நாய்கள். வந்து லபா 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 லபான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி அவர் இப்படி சொல்லலாம்? முன்னாள் முதல்வராச்சே, மறைந்த முதல்வராச்சே, எங்க அப்பனை எப்படி இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் முதற்கொண்டு அறிவாலயத்துல அடப்பெடுக்கிற வரைக்கும் காலையில இருந்து கத்திட்டு இருக்காயா. என்னையா அப்படி தப்பா சொல்லி விட்டாரு? என்னையா கருணாநிதியை இழிவுபடுத்தி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி? சொல்லுங்க பாப்போம். கருணாநிதினாலே இழிவு தானடா, அதுல என்னடா இழிவுபடுத்துறது? ஒருத்தனை இழிவுபடுத்தணும், ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னா கருணாநிதி அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே இழிவுபடுத்துறதுதான். அதை விட உலகத்திலே மகா கெட்ட வார்த்தை, மிகப்பெரிய கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. இதுல எங்க கருணாநிதியை போய் இழிவுபடுத்துறது? சொல்லு பாப்போம். எடப்பாடி பழனிசாமி அவரா ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, சரி எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆராசா சொன்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. ஆராசா அந்த ஆடியோ லீக்ல சிறை கைதியா மு.க. ஸ்டாலின் கருணாநிதியை வச்சிருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எடப்பாடி பழனிசாமி இங்க பாருங்க இப்படி சொல்லியிருக்காரு, பெத்தா அப்படியே சிறையில வைத்தவங்க தாங்க இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஓட்டுக்காக அவருடைய கொள்கைகளையே அறிவாலயத்துல அடமானம் வச்சுட்டு அறிவாலய கக்கூசுக்குள்ளேயே இதை இப்படி குத்த வச்சு உக்காந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க முதற்கொண்டு நீங்க சூடு சொன்ன வந்துருச்சியா. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே பச்சை திட்டினா கூட அவன் வரமாட்டான் களத்துக்கு. ஆனா இவனுடைய ஓனர் திமுகவில் இருக்கிறவனை திட்டின உடனே இவனெல்லாம் பொங்கி வந்துருச்சு ரோசம். கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சியுடைய தலைவர்கள் சண்முகம் கனகராஜா ஒருத்தர் இருக்கான். அவன் முதற்கொண்டு களத்துல வந்து நீங்க கத்திட்டு இருக்கானுங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கது. இதுல 10ஆவதுன்னு சைக்கோ வேற. ஏடா அந்த சைக்கோ, அந்த பைக்கோ என்ற சைக்கோ பேசாத வச்சா அந்த கருணாநிதி குடும்பத்தை. கருணாநிதி வாசிப்பதில் வல்லவர்னு சொன்னது யாரா? உங்க சைக்கோ தானடா. அந்த சைக்கோ முதற்கொண்டு கம்பு சுத்த வந்துட்டான். கருணாநிதி இப்படி பேசலாமா? ஸ்டாலின் அவர்களே இதை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ முதற்கொண்டு வந்து கம்பு சுத்திட்டாரு. இந்த பக்கம் வைரமுத்து, நம்ம கவிஞர் வைரமுத்து இல்ல, காம வைரமுத்து. இந்த காம வைரமுத்து அவங்கிட்ட பாட்டு பாடுற வர்ற அத்தனை பிள்ளைகள்ட்டையும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அபியூஸ் பண்றது. இவர் வந்து போயிட்டு இவங்க அந்த பாடகி இருக்காங்களா, பேர் சொல்ல வேண்டாம், அந்த பாடகிக்கு பேண்டின் ஷாம்பு கொண்டு போய் கொடுக்குறாரியா. வீட்டுக்கு அந்த பாடகியை அழைக்கிறாரு பாராட்ட. அவங்க தாயாரோடு போறாங்க. தாயாரோடு வந்த உடனே என்ன பண்ணதுன்னு தெரியாம வீட்டுல இருந்த பேண்டின் ஷாம்பு எடுத்துட்டு போய் இந்தாமா இதுக்காக கொடுத்துட்டு சொன்னவன் தான் இந்த காமமுத்து. இந்த காமமுத்து முதற்கொண்டு கண்டிக்கிறான்.
கடைசி காலத்துல கருணாநிதியை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இவன் வேற புகழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படியா நடந்தது? சரி, எடப்பாடி பழனிசாமி சொன்னதாவே இருக்கட்டும். உங்க கருணாநிதி பெத்தெடுத்த முதல் கழிசடை மு.க. அழகிரி. அந்த மு.க. அழகிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எங்க அப்பனை என் தம்பி ஒரு சிறை கைதி போல வச்சிருக்கிறான், வீட்டு சிறையில வச்சிருக்கிறான்னு மு.க. அழகிரி பேசினாரு. அப்பெல்லாம் ஏன்டா எவனும் பொங்கல? ஆராசா ஆடியோல லீக் ஆனிச்சு, அப்ப ஏன்டா எவனும் பொங்கல ஆராசாவுக்கு எதிரா? இப்ப ஏன்டா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரீங்க? அப்போ இந்த அறிவாலய கும்பலுக்கு, அறிவாலயத்துல அடப்பெடுக்கக்கூடிய கும்பலுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். மு.க. அழகிரி பேசினப்ப ஏன் எவனும் வரல? ஆராசா பேசுற ஆடியோ லீக் ஆனப்ப ஏன் எவனும் வரல? அப்பெல்லாம் எவன் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்கறீங்க? அதுதான் நாங்க கேட்கிறோம். இதுல உச்சகட்டமா சேகர் பாபு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை அடக்கி கொண்டு பேச வேண்டும், இல்லைன்னா நடக்கிறதே வேற, நாங்க கடுமையான பதிலடி கொடுப்போம். குடு பாப்போம், குடு சேகர் பாபு, குடு பாப்போம். நீனா அவ்வளவு பெரிய பாட்டா ரவுடியா? அமைச்சர்ன்ற பதவி மட்டும் வாங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்க, உன்னெல்லாம் அப்பவே வேஸ்டியை உரி விட்டு டவுசரை கழட்டி விட்டு ஓட ஓட அடிச்சு விட்டுருப்போம். புரியுதா? எங்க யாருகிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்க? யாரு மண்ணுல யார மிரட்டுறது? அடிக்கிற அடியில டவுசரை காணாம ஓடி விடுவ நீ. அதிமுகவை பார்த்தா எப்படி இருக்கு? நீ யோக்கியமா சேகர் பாபு? என்ன புடிக்கிற நீ? எடப்பாடி பழனிசாமி மிரட்டுற? என்ன புடிக்கிற முடியும் உன்னால? யார் நீ முதல்ல? இப்ப என்ன உனக்கு கருணாநிதி மேல அக்கறை வந்துருச்சு உனக்கு? 2006 காலகட்டத்துல அதே கருணாநிதி அடிக்க போனவன் தானா நீ? கருணாநிதி அடிக்க போனையா இல்லையா? நான் செய்தி போடுறேன் பாருங்க. கருணாநிதியை தாக்க முயற்சித்தார் சேகர் பாபு. அப்போ திமுக காரன் முதல்ல ஒருத்தனை போட்டு பொழக்கணும்னா இந்த சேகர் பாபுவை தான் தூக்கி வச்சு பொழக்கணும். சேகர் பாபு அவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக நடமாடி கொண்டிருக்கிறார் வெளியில. ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் வழக்க இந்த சிபிஐ முறையாக விசாரித்திருந்தால் சேகர் பாபு எப்பவே கம்பி எண்ணி இருக்கணும். அப்போ இந்த சேகர் பாபுவை காப்பாற்றுவதற்கு, செல்வ பெருந்தகையை காப்பாற்றுவதற்கு, திமுகவினுடைய மாப்பிள்ளை சபரிசனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை இந்த சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறான். ஏன்னா உங்க மடியில தான் கனம் இல்ல. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் இந்த திமுகவில் இருக்கிறவனுக்கு சம்பந்தம் இல்ல. அப்போ சிபிஐ விசாரிச்சா என்னடா வந்துருச்சு உங்களுக்கு? அப்ப சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு இவனுங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழும்புகிறதா இல்லையா? அப்போ நீலாம் உள்ள இருக்கிற வேண்டியவன். அமைச்சர் என்ற பதவி மட்டும் சேகர் பாபு கிட்ட இல்லைன்னு வச்சுக்கங்க, ஆம்ஸ்ட்ராங் தம்பிகளுடைய கணக்கே வேற. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அந்த கணக்கே வேற. இன்னைக்கு என்னமோ கருணாநிதி இழிவுபட்டார் குத்துறீங்கல்ல, குதிக்கிறீங்கல்ல. ஏன்னா 2021 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல ஆராசா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயாரை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினா, அப்ப எங்கடா புடுங்க போயிருந்தீங்க இந்த திமுக காரனுங்க? அப்ப எதை எடுத்து வாயில வச்சிருந்தீங்க இந்த திமுக காரனுங்க? ஒரு முதலமைச்சருடைய தாயார அந்த ஆராசா அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினா அந்த பொறுக்கி பைய, அவனை கண்டிக்க இந்த திமுக காரனுக்கு துப்பு இல்ல. அன்னைக்கு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு கோபம் வந்துருச்சு உங்களுக்கு? சொல்லு. இதே வைகோ கருணாநிதி நாதஸ்வரம் வாசிப்பதில் வல்லவர் அப்படின்னு சொன்ன போது இந்த திமுக எதுக்கடா பொத்திக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. திமுக எதுக்கு பொத்திக்கிட்டு இருந்தீங்க? ஏன் வைகோ கிட்ட காட்ட வேண்டியதான உங்க வீரத்தை? அங்க போய் காட்டுங்க உங்க வீரத்தை. அப்படியே இவனுங்க கருணாநிதிய ஸ்டாலின் போல பார்த்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. அப்படி தங்கத்தட்டில் வைத்து தாங்கினார் கருணாநிதியை. கருணாநிதி இறந்த போது கூட போராடி மெரினாவில் இடத்தை வாங்கினார். போராடித்தான் கருணாநிதி மெரினாவில் அடக்கமானார். நீதிமன்றத்துல படியேறி நாங்கள் இந்த இதை பெற்றோம் அப்படின்னு உருட்டிக்கிட்டு திரிகிறானுங்க. இன்னைக்கு கருணாநிதி இன்றைக்கு மெரினாவில் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சை. அது அதிமுக தலைவர்களுக்கே உரிய ஒரு கௌரவம். அது அதிமுக தலைவர்களுக்கே உரிய ஒரு இரக்க குணம். அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் நினைத்திருந்தார் என்றால் கருணாநிதியுடைய மசுரை கூட நீ மெரினாவில் புதைச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு திமுக கொத்தடிமை கால்கள் கூட மெரினாவின் பக்கம் போயிருக்காது. இல்ல நீதிமன்றம் தான் அனுமதி வழங்குச்சு. நீதிமன்றம் தான் அனுமதி வழங்குச்சு. நீ பார்த்த நீதிமன்றம் அனுமதி வழங்குறத நீ பார்த்த. அன்றைக்கு அதிமுக அரசு, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு
சென்னை உயர் நீதிமன்றம் தான் நீங்க போனீங்க. அன்றைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்திருந்தால், அன்றைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு போறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு போயிருந்தா கருணாநிதி போன நாரி இருக்கும் நாரி. எவங்கிட்ட வந்து இங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? தலைமைச் செயலகத்துல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரோட போய் கெஞ்சனாரே கையெடுத்து கும்பிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போய் நான் கெஞ்சனன்னு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. வீடியோ போடுற பாருங்க. இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? பாத்தீங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கால்கள்ல விழுந்து கையெடுத்து கும்பிட்டு என் அப்பனை புதைக்க ஒரு 6 அடி இடம் தாங்க ஐயா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கதறினாரே மு.க. ஸ்டாலின். மறந்துட்டீங்களாடா? மறந்துட்டீங்களா என்ன? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சை தான் இன்றைக்கு கருணாநிதியினுடைய சமாதி. நாங்க இப்படி பிச்சைன்னு சொல்றதால நீங்க என்ன இப்படி இழிவுபடுத்துறாங்க அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சு எப்படி? அப்போ நீ முதலமைச்சராக கூட இல்ல கருணாநிதி, புரியுதுங்களா? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மட்டும் அன்றைக்கு நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா, முடியாதா? அப்ப எங்க போய் புதைச்சிருப்பீங்க? கருணாநிதி போன நாரி இருக்குமா, நாரி இருக்காதா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் அதிமுக தலைவர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. உங்களை மாதிரி இழிபிறப்பு கிடையாது. அதிமுக காரம் ஒண்ணு, திமுக காரம் மாதிரி எச்ச புத்தி கொண்டவன் கிடையாது. நல்லா பாருங்க, இந்த திமுக காரன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு எவன்லாம் சண்டை இழுப்பானா, ரோட்டுல தள்ளு வண்டி தள்ளுறவன், ரோட்டு கடை போட்டுருக்கிறவன், பிரியாணி கடை வச்சிருக்கவன், மெரினாவுல சுண்டல் வச்சிருக்கிறவன், அவங்கிட்ட தான் போய் இந்த திமுக காரன் வீரத்தை காட்டுவான். எப்படி இந்த திமுக காரன் யார்கிட்ட போய் வீரத்தை காட்டுவான்? மெரினாவுல சுண்டல் விற்கிறவன், பிச்சை எடுக்கிறவன், அவன்கிட்ட தான் போய் வீரத்தை காட்டுவான். அதிமுக யாருன்னு தெரியுமா? அதிமுக என்றைக்கும் இந்த சாமானிய மனிதர்களுக்கு எதிராக நின்றது கிடையாது. அதிமுகவினர் யாருன்னு ஆளுநர் சன்னாரெட்டி இருந்தார்ல, சன்னாரெட்டி கிட்ட போய் கேளுங்க அதிமுக யாரு, அதிமுக காரனுடைய பவர் என்னன்னு சன்னாரெட்டி கிட்ட போய் கேளுங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் சொல்ல விரும்பல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதிமுக காரனா யாருன்னு. கோழ பசங்க திமுக காரனுங்க, அட்டகத்தி திமுக, புரியுதா? அதிமுக காரன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சானா டவுசர் கோமனம் கூட இருக்காது திமுக காரனுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. இதே சேகர் பாபுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா? சேகர் பாபு ஓட விட்டு உதைச்சவங்க நாங்க. யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு யார் எச்சரிக்கை விடுறது? இதோட திமுக காரன் நிறுத்திக்கணும், இல்லைன்னா உன் வண்டவளம் தண்டவளத்துல ஏத்தி அனுப்பிடுவோம். அப்போ கருணாநிதியை வீட்டு சிறையில வைத்திருந்தார் மு.க. ஸ்டாலின் சொன்ன ஆராசா கிட்ட போய் முட்டுங்க. கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் மு.க. ஸ்டாலின் சொன்ன மு.க. அழகிரிட்ட போய் முட்டுங்க. கருணாநிதி நாதஸ்வரம் வாசிப்பதில் வல்லவர் சொன்ன வைகோ கிட்ட போய் முட்டுங்க. அப்ப அவங்கிட்ட போய் கேட்க துப்பு இல்லாதவன் நீங்க என்னடா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கேக்குறீங்க? கிழிஞ்சிரும் டவுசரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணாநிதி ஒரு ஆளு அவரை இழிவுபடுத்திட்டாங்களாம். கருணாநிதி சொன்னாலே அசிங்கம், இதுல எங்க அவரை அசிங்கப்படுத்துறது? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயாரை இந்த ஆராசா என்ற பொறுக்கி பயல் கொச்சைப்படுத்தும் போது அமைதி காத்த இதே திமுக வாயனுங்க இன்னைக்கு கொந்தளிக்கிறானுங்க. அப்படின்னா ஐயோ எங்க கருணாநிதியை இழிவுபடுத்திட்டார், என்ன எங்க வந்து என்ன டிராமா போட்டுக்கிட்டு இருக்க? இதுனா 1980 நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நீலி கண்ணீர் போடுறது, இங்க வந்து டிராமா பண்றது அப்படின்னு. இது நவீன யுகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற மாதிரி இறங்கி தர லோக்கலுக்கு அடிக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இறங்கி அடிச்சதுக்கே இப்படி கதறிக்கிட்டு இருக்காரு திமுக காரணங்க. தினமும் இறங்கி அதிமுக அடிச்சா என்ன ஆகுறது? தற்கொலை பண்ணிப்பானுங்க போல இருக்குது இந்த திமுக காரணங்களாம் மொத்தமா கூண்டோட போயிட்டு. அப்போ இந்த திமுக காரணங்க இந்த சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. மு.க. ஸ்டாலின் சார், உங்க சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க எங்க கிட்ட. அப்போ சேகர் பாபு அவர்களே கொஞ்சம் பொத்தனாப்புல இருங்க. அடுத்த முறை நீங்க ஆட்சிக்கு வருவீங்களோ என்னன்னு தெரியாது.
அதிமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் வரும்னாலும் அவன் கெத்த அவன் என்னைக்கு விட மாட்டான், அவன் அப்படியே தான் சுத்துவான். ஆனா உங்க நிலைமை அப்படி கிடையாது சேகர் பாபு. திமுக அடுத்த 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வராதுன்னு தெரியுதுன்னா அடுத்தவன் கால நக்க போயிடுவ நீ. அப்ப உண்மையான அதிமுக தொண்டனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவாலயத்துல அடப்பெடுக்கிறோமா? ஸ்டாலின் பொண்டாட்டியினுடைய புடவையை தாங்கி 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 கொண்டு போய் காருக்குள்ள வச்சு விட்டு அடக்கம் பண்ணிட்டு வரமா? அத்தோட நிறுத்திக்க. ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போய் கொடுக்குறியா? அத்தோட நிறுத்திக்க. ஸ்டாலின் வீட்டு கக்கூச கழுவுறியா? அத்தோட நிறுத்திக்க. ஸ்டாலின் வீட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாழ்ந்து இன்ப நிதிக்கெல்லாம் கக்கா கழுவி விடுறியா? அதோட நிறுத்திக்க. ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு பணிவிடை முறைவாசல் செய்யறியா? அத்தோட நிறுத்திக்க. இந்த பக்கம் வந்துடாது அதிமுக பக்கம். அப்புறம் அதிமுக போட்டு மேரி மெரிச்சதுன்னா என்ன மெரிச்சிட்டான், என்ன குத்திட்டான், என்ன நசுக்கிட்டான், பிரிக்கிட்டான் அப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. காத்து என்னைக்கும் ஒரே பக்கம் வீசாது. நீங்க எப்பவுமே ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்க மாட்டீங்க. நீ பண்ண அராஜகத்துக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீ பண்ண அராஜகத்துக்கு, பெத்த பொண்ணுக்கே நீ பண்ண அராஜகத்துக்கு எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லுதோ இல்லையோ, அதிமுக ஆட்சி பதில் சொல்லும். இந்த சேகர் பாபு அதிமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை முறையாக விசாரித்து எவனெல்லாம் குற்றவாளியோ அத்தனை பேரையும் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டப்படும். மறந்துடாதீங்க, இதை நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வார். நன்றி.